ஹாய் ஹலோ மக்களே, பிரியா ஜெர்சன்ஸ் குக்புக்கிலேக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் குக் பண்ண போகிறது என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஷஷாங்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்காக தான். ஸோ அவங்க வந்து சிங்கர். எப்போவும் வெளியில் ஷோஸுக்கும் ஷூட்டுக்கெல்லாம் போகும்போது நாங்கள் சேர்ந்து சாப்பிட்றது வந்து ஷவர்மா. ஸோ ஒரு வீக்லி ஒரு ஒன்ஸ் எப்படியும் நாங்கள் ஷவர்மா சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோம்மேட் ஷவர்மா வெர்ஷன். ஏன்னா எப்போவும் நாங்கள் வெளியிலிருந்து தான் சாப்பிட்ருக்கல. ஸோ ஏன் நான் வீட்டிலே சமைச்சாலும் கொடுக்கக்கூடாது அப்படி நினச்சி நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ we'll get started. இந்த ஷவர்மாவில் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் இது டோவாக இருந்தாலும் நம்மளோட மயோனைஸாக இருந்தாலும் எல்லாமே வந்து நம்மளே வந்து இப்போது வீட்டில் சமைக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டில் நமக்கு எப்படி டோ ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இது கொஞ்சம் டோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மைதா போட்டு அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சுகர் அதெல்லாம் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சின்ன பவுலில் ஈஸ்ட் போட்டு சுடு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5 minutes ஊற வைக்கணும். அப்புறம் அந்த ஊற வச்ச ஈஸ்ட் போட்டு கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 hours ஊற வச்சு டோ இப்படி இருக்கும். அடுத்ததான் நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டில் இந்த மேரினேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 3 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். நான் இப்போது 2 types ஆஃப் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். இதில் பிளாக் பெப்பரும் இருக்குது, எனக்கு ஒயிட் பெப்பரும் இருக்குது. உங்களுக்கு பிளாக் பெப்பர் மட்டும்தான் இருக்குன்னா அது மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதான் ஒயிட் பெப்பர் ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். அப்புறம் கர்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இது நம்ம ஒரு 5 or 10 minutes மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அந்த டைமில் நமக்கு மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ மயோனைஸ்க்காக தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு முட்டை, ஒரு லெமன், கொஞ்சம் பூண்டு, ஒரு 2-3 பூண்டு, அப்புறம் உப்பு, சுகர் அண்ட் வெஜிடபிள் ஆயில். இப்போ ஃபர்ஸ்ட்டில் முட்டை உடைச்சி இதில் போடலாம். அடுத்ததான் நம்ம ஒரு 3 பீஸ் பூண்டு இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்தா கொஞ்சம் சுகர், அதுவும் நான் ஒரு பிஞ்ச் இதில் ஆட் பண்ணலாம். அப்புறம் வெஜிடபிள் ஆயில் ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த திக்காக வரணும்ல, நம்ம அது இந்த மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தான் செட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் இவ்வளோ போடலாம். மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஸோ இது ரொம்ப வாட்டரியாக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் நல்லா எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அந்த திக்காக ஒயிட் கலரில் க்ரீமியாக வரும். ஸோ லெமன் ஆட் பண்ணிடலாம். அண்ட் கடைசியாக இந்த ஒயிட் பெப்பர், இது ஆப்ஷனல். உங்களுக்கு ஒயிட் பெப்பர் கிடச்சுன்னா போடுங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ஒரு வாட்டி கூட நம்ம இதை கிரைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். நல்லா திக்காக வந்திருக்க. ஸோ நம்ம மயோனைஸ் ரெடி, பர்ஃபெக்டாக இருக்கு. இது வந்து பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம ஹோம்மேட் மயோனைஸ் ரெடி. இனி நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெஜிடபிள் ஆயில் இதில் ஊற்றணும். பேன் நல்லா சூடாகிடுச்சு, இப்போ போடலாம். ஸோ நம்ம சிக்கன் கிரில் பண்ணுற டைமில் நமக்கு பிக்கல், ஷவர்மா கூட ஒரு பிக்கல் கிடைக்கும்ல. ஸோ அதை நம்ம வந்து இப்போ ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ
ஸோ அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ், எனக்கு பிடிச்சது பீட்ரூட். ஸோ நான் பீட்ரூட், அப்புறம் கேரட், அப்புறம் என்னோடய ஃபேவரட் குக்கும்பர். ஸோ இந்த வெஜிடபிள்ஸில் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணி அப்படியே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வினிகர் ஆட் பண்ணலாம். வினிகர் ஊற்றலாம். ஸோ பிக்கிள் ரெடி. அப்படி நம்ம இது சைடில் வச்சிடலாம். இப்போ நமக்கு சிக்கன் வந்து இப்போ இதில் ஆஃப் பண்ணி இதை எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரையாக நல்லா கிரில்லாக வந்திருக்க. ஸோ மயோனைஸ் ரெடி, சிக்கன் ரெடி, பிக்கிள் ரெடி. நம்ம அந்த குப்பூஸ் இப்போது பண்ணலாம். இந்த குப்பூஸ் நம்ம பால்ஸாக பிரிச்சிடலாம். தேய்க்கலாம், நல்லா தேய்க்கலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பாக சூப்பராக அப்படியே தேய்க்கலாம். இப்போ இந்த தேய்ச்சி வச்ச டவ் வந்து நமக்கு இதில் சுட்டு எடுத்துடலாம். நம்ம ஃபுல்காக்கெல்லாம் பண்ணுற மாதிரி மேலே வச்சு இந்த ரவுண்ட் ஷேப்பை நான் கை வச்சு தான் அப்படி தேய்ச்சேன். இதே மாதிரி கிரில் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படி 2 சைடும் சுட்டு எடுத்தாச்சு. நம்ம குப்பூஸ் ரெடி. இனி நம்ம கிரில் பண்ணி வச்ச இந்த சிக்கன் கட் பண்ணி அண்ட் இந்த வெஜிடபிள்ஸும் போட்டு மயோனைஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஷவர்மாக்கு உள்ளே போடுற அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம இந்த சிக்கன் கட் பண்ணலாம். ஷவர்மா ஃபில்லிங்கான சிக்கன் சாப்ட் ரெடி. இது இந்த பவுலில் போடலாம். ஸோ இந்த மிக்சிங் பவுலுக்குள்ளே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போடலாம். நீ சாப்ட் கேபேஜ், சாப்ட் கேரட்ஸ், ஒயிட் பெப்பர் கொஞ்சம் போடலாம். உப்பு கொஞ்சம் போடலாம். இன்னும் கொஞ்சம் பிளாக் பெப்பர் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போடலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மயோனைஸ் இதுக்குள்ளே போடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஷவர்மா ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ சஷாங்க் இப்போ வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வந்து ரோல் பண்ணி ரெடியாக வச்சிடணும்ல. இனி நம்ம இது ரோல் பண்ணலாம். ஸோ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து இப்படி வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குப்பூஸ் இப்படி வச்சு இதுக்குள்ளே கொஞ்சம் மயோனைஸ் எடுத்துட்டு இப்படியே கொஞ்சம் தடவணும் இப்படி. அண்ட் இதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபில்லிங் இப்படி ரோல் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஷவர்மா ரெடி. ஸோ சேம் அதே ப்ரொசீஜர்.
ஃபில்லிங்ஸ் போட்டு நீ அப்படியே இது ஃபோல்ட் பண்ணணும். இப்போ 2 ஷவர்மா ரெடி. நீ சஷாங்க் வரணும், அவனுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட்டிங். ஹாய், எப்படி இருக்க? சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. கடை சரி, ஏதோ சர்ப்ரைஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன். என்னது? இதுதான் சர்ப்ரைஸ். என்னோட ஃபேவரட் சிக்கன் ஷவர்மா. எந்த கடையில் வாங்கினேன்? கடையில வாங்கினதுல நான் தனியா சமைச்சது. யாரு நீ? கையில பாரு, அப்படியே ஹார்ட் ஒர்க். செம்ம. இத நாங்க நம்பணும். ஆமாடா, சத்தியம். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. உண்மையை சொல்லு, கடையில் வாங்கினே இல்லை நீயே பண்ணி? சத்தியமா நான் பண்றது பாரு. கடையில் இப்படி இவ்வளோ கேரட்ஸ் எல்லாம் போட மாட்டேன், இவ்வளோ சிக்கன் போட மாட்டேன். இது நான் சமைச்சனால இவ்வளோ சிக்கன்ஸ் போட்டிருக்கேன். நான் சிக்கன் நிறைய போட்டிருக்கேன்ல. சத்தியமா நான் சமைச்சதுடா. சூப்பராக இருக்கு ஷவர்மா. இனிமே ஷவர்மா வேணும்னா நான் உனக்கு கால் பண்ணிடுறேன், இங்கே வந்துடுறேன். அவ்வளோதான், நீ தான் பண்ணி தர. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வா. கண்டிப்பாக, கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். ஸோ உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து அப்படி சந்தோஷப்படுத்தணும், இம்ப்ரெஸ் பண்ணணும்னா பிரியாஸ் குக் புக் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நான் போடுவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ அண்ட் சஷாங்க். See you guys. Bye.